ஐயா எனக்கு சாம்பார் பிடிக்காது. பூஜா, இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்றது தப்புமா. எதையுமே விரும்பி சாப்பிடணும். நீங்க மட்டும் என்னவா ராத்திரி பெட்ரூம்ல அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்கல்ல. பூஜா, சாப்பிடும்போது பேசக்கூடாது. இல்லையே, நான் பேசும்போது தானே சாப்பிடுறேன். ஆமா, எங்க மிட்டாயை காணா? டேய், மிட்டாயை கூப்பிடுறா. மிட்டாய் மிட்டாய். இந்த டேய், என்னன்னு கூப்பிட்ட? மிட்டாயின்னு கூப்பிட்டேன். யார பாத்திரா மிட்டாயின்னு கூப்பிட்ட? நீங்க மிட்டாமி ராசி தானே, அதனாலதான் சுருக்கமா நான் மிட்டாயின்னு கூப்பிட்டேனே. என் பேரு சீனிவாசன். ஜாக்கிரதை. எங்க தாத்தா தேன் மிட்டாய் வித்தாரு, எங்க அப்பா பஞ்சு மிட்டாய் வித்தாரு. நான் என்ன மிட்டாய் விக்கிறேன், என்ன பார்த்து மிட்டாய் மிட்டாய் கூப்பிடுறாங்க. அது வாயில சொல்ல வேண்டிய எது கை நீட்டி அடிக்கிற? என்ன தொழில் பேரை வச்சு மிட்டாய் மிட்டாய் கூப்பிடுறானுங்க. ஏதோ எங்க அப்பா தொழில் முடிச்சு போய் திருட்டுல ஏறி துபாய்க்கு போயிட்டாரு. இது ரயில்ல போன பிளைன்ல தான். என்னைக்கு இருந்தாலும் எங்க அப்பா பணத்தோட வருவாரு. அன்னைக்கு நான் ஒரிஜினல் மிட்டாய் தானே. சரியான லூசு போயிடா நீ. ஒரே பாயில படுத்துக்கிறீங்க, நீங்க லெட்டர் போட்டுக்கிறீங்க. துபாயில இருக்கிற எங்க அப்பா லெட்டர் போடுவான்னு பாக்குறேன், போடவே மாட்டேங்கிறாரு. அதே உன் பாக்கெட்ல லெட்டர் உன் தாத்தா எழுதுனதா? அது வந்து அண்ணனுக்கு வந்த லெட்டர். எனக்கு வந்த லெட்டர் நீ என்ன எடுத்து வச்சிருக்க? இல்ல, அது ஹிந்தில இருக்கேன்னு பார்த்தேன். எங்க வந்திருக்கு? மாமா, அன்னைக்கு டிராக்டர் வாங்குனதுக்கு உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுத்தாங்கல்ல, அந்த கூப்பனுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு. அப்படின்னா உங்க மாமா போன் பண்ண குரோர்பதியா? எங்க மாமா எப்பவுமே குரோர்பதி தான். பரிசுனா வெறும் காசு இல்ல, இது ஒரு வித்தியாசமான பரிசு. தாஜ்மஹால் பார்க்க நாம எல்லாரும் குடும்பத்தோட பிளைட்ல போறோம். அப்படியா? அப்படின்னா நாம முதல்ல ஏரோப்ளேன்ல போறோமா? ஐயோ, எனக்கு பிளைன்ல பயமாச்சே. ஏன்பா அந்த டிக்கெட்டை ட்ரெயின் டிக்கெட்டா மாத்தி தர சொல்ல. ஆமா அண்ணே, ட்ரெயினுக்கு மாத்திரீங்க. அதெல்லாம் முடியாது, நம்ம எல்லாம் குடும்பத்தோட பிளைன்ல தான் போறோம். குடும்பம்னா அப்புறம் என்னையும் சேர்க்கறீங்க? நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நான் ஏற்கனவே சைக்கிள்ல போய் 2 தடவை தாஜ்மஹால் பார்த்தேன். இது ஒரிஜினல் தாஜ்மஹால். நான் மட்டும் என்ன ஷாஜகான் தாஜ்மஹால் சொன்னேன், பாரத ராஜாவின் தாஜ்மஹால் தான் சொல்றேன். சண்டைய பேசாம சாப்பிடுங்க. பூஜா வாங்க. போமா, கை கழுவிக்கலாம். திவ்யா, ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. அது மாதிரி நான் இருக்கிற இடம் தான் உனக்கு தாஜ்மஹால். என்னென்ன கரெக்ட்? இல்லடா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்ங்கறா. பாத்தியா? அது திவ்யா, என்னைக்கு இருந்தாலும் மாமே உன்னை எனக்கு தான் கட்டி வைப்பாரு, ஜாக்கிரதை. என் மாமா என்ன தற்கொலை பண்ணிக்க விட மாட்டாரு. கரெக்ட். அப்படின்னா அப்படி. ஹலோ, யார் சார் நீங்க? ஓ, எங்க மாமா பார்க்க வந்திருக்கீங்களா? அவர் அர்ஜென்ட் வேலையை டெல்லிக்கு போயிருக்காரு. நாளைக்கு தான் ஃளைட்ல வருவாரு. அடிச்சனா பாரு. இங்க பாருங்க, இவங்க எல்லாம் என்ன பார்த்து கிண்டல் பண்றாங்க. நீங்க தானே இந்த லவ்கே வாங்கி தந்தீங்க. என்னது? நான் வாங்கி கொடுத்தனா? நல்ல கதையா இருக்க. முதல்ல நம்ம எல்லாம் தாஜ்மஹாலை பார்க்க போறோம். வடநாட்டுக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனாதான் நல்லா இருக்கணும். லவ்கே வாங்கிக்கிட்டதே இவதான். அது மட்டும் இல்லாம ஏங்க நம்ம எல்லாம் ஏரோப்ளேன்ல போறோம், கோட்டு சூட்டு போட்டு போனாதான் மரியாதையா இருக்கணும்னு எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததே இவதான். ஓகே 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 ஓகே. அண்ணே, எப்படி கெட்டப்பு? அப்படியே செத்து போன உங்க அப்பா மாதிரியே இல்ல? ஆமாண்டா, செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா இப்படித்தாண்டா இருந்தாரு. அண்ணே, அப்படின்னா என்ன போனன்றீங்களா நீங்க? என்னடா இந்த வேஷம்? இல்ல, எல்லாம் குடும்பத்தோட கிளம்பிட்டீங்களே, அதான் உங்க அப்பா பேரை சொல்லி நானும் இந்த வேஷத்திலே வந்துடலாம். எனக்கு இந்த மாதிரி ஏமாத்தணும் கண்டா பிடிக்காது. ஏன் உன்னை ஏமாத்த போறேன்? கம்பெனிக்காரன் தானே ஏமாத்த போறேன். யாரு ஏமாத்தலாம் எனக்கு பிடிக்காதா? பெரிய தேசிய பாலிசி அப்படியே கடைபிடிக்கிறாரு. பேசாம வாட்டா வேலு தம்பி. இல்லனே, டூர் போயிட்டு வர வரைக்கும் நீங்க என் புள்ள, நான் உங்க அப்பா. என்னடா மகனே? சரிடா அப்பா. டேய், பொட்டி ஏத்துடா. அவதி குச்சு குச்சு ஹோதா ஹை. இங்கினே. டேய், நாங்க வர வரைக்கும் வீட்டெல்லாம் பத்திரமா பாத்துங்க. என்ன புரிஞ்சதா? வணக்கம் சார். நமஸ்தே நமஸ்தே. கார் ரெடி. ஏர்போர்ட் வரைக்கும் கார்ல போறோம், அங்க இருந்து ஃளைட்ல போறோம். பின்ன ஃளைட் இங்கே வரும். என்னடா வேலு தம்பி இவன்? இவர்தான் மிஸ்டர் வேலு தம்பிங்களா? ஆமாண்டா புள்ள தம்பி, அவன் தான்டா வேலு தம்பி. நான் அப்பன்டா தம்பி. அப்படிங்களா? இந்தாங்க ஃளைட் டிக்கெட். ரொம்ப நன்றிங்க. வாங்க போலாம். டேய், என்ன பாத்து நிக்கிற? போய் லக்கேஜ் வண்டில ஏத்துடா. என்னங்க அப்பா போய் வாடா போடான்றீங்க? இல்ல, அது வந்துடா. அவன் என் மகன்டா, நான் அப்பன்டா. அவனை நான் டா போட்டு கூப்பிடுவேன்டா, அவன் என்ன டா போட்டு கூப்பிடுவான்டா. என்னடா மகனேடா? ஆமாண்டாப்பா. நீ என்னடா கேக்குறது? போடா. மரியாதையான குடும்பம். சரி வாங்க கார்ல ஏறுங்க. அப்படியா? அஞ்சல ஆரோக்கியம் எல்லாம் கூட்டமா வாங்க. கும்பலா கார்ல ஏற போறீங்க? கும்பல் கடலன்னா சொல்லு, பஸ்ல பாதி பேர் வரோம். அதெல்லாம் பெரியவரே, ஒரு குடும்பம் தான் வர முடியும். நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம் தான்ப்பா. வேணா ஊர்ல கேட்டு பாரு. தம்பி, இது என் பொண்டாட்டி. டேய், தள்ளிப்படா. இது என் பொண்டாட்டி, அது என் கொழுந்தியா, அது எங்க அக்கா, அது என் பொண்ணு. நான் உங்க அப்பா, அதே குடும்பம் தான்ப்பா. என்ன கற்பகம், ஏதாவது வேண்டுதல? ஆமா,
என் பொண்ணு திலகாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே. நல்லா தெரியுமே. எதுக்கு எடுத்தாலும் நேர்த்தி கடன் வேண்டிக்குவா. இப்ப எதுக்காக? எங்க மாமா கபடி போட்டியில ஜெயிச்சார்ல, அதுக்காக. பொங்கல் வைக்க போறீங்களா இல்ல குழந்தைக்கு மொட்டை அடிக்க போறீங்களா? ரெண்டுமே இல்ல, இது ஒரு புதுமையான வேண்டுதல். என்னப்பா இது வேஷம்? இது வேஷம் இல்ல, வேண்டுதல். எங்க வீட்டுக்கார் ஜெயிச்சதுக்காக நானும் அவரும் ராமர் சீதை கோலத்துல கோவில சுத்தி வரதா நான் வேண்டிக்கிட்டேன். உங்க கூட மிட்டாய் வந்திருந்தானே, எங்க? ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம். ஜெய் ஸ்ரீராம். நீ என்னப்பா இந்த கோலத்துல வர? நான் அண்ணனுக்கு தம்பி இல்லையா, லட்சுமணன் Dress லாண்டரிக்கு போயிருக்கான். கூத்துக்கார சொன்னா அதான் அர்ஜென்ட்டுக்கு ஆஞ்சநேயர் Dress போட்டு மாட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு? இதுக்கு நீ வேஷம் போடாமலே இருந்திருக்கலாம். சாதாரணமாவே நீ ஆஞ்சநேயர் மாதிரி தான் இருக்க. திவ்யா, ரொம்ப கிண்டல் பண்ணாத. கூடிய சீக்கிரம் நீ நானும் இதே ராமர் சீதை கெட்டப்பல சுத்தம் பண்ணிருக்கோம். ஜாக்கிரதை. அண்ணே, ராமர் கோவப்படக்கூடாதுனே, அவர் சாந்த சொரூபி. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல போய் கோயிலை சுத்திட்டு வாங்க. போங்க போங்க. ஜெய் ஸ்ரீராம். எப்பா, என்ன வெயிட்? இதான் வெயிட்டான ரோடா. பூஜா, ஏய் பழம் சாப்பிடுறியா? நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, நாங்க போய் நீராடிட்டு வரோம். சரி. ஆம், அரிப்பு தாங்க போங்க முடியல. போங்க. கோசலை மீந்தா, ஒரு சிறு சந்தேகம். பூஜா. இப்படியே போனா ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல வேலை கிடைக்குமா? ஆ? இல்ல கேட்டேன். அடுத்த போட்ல ஜெயிச்சவனே என் பொண்டாட்டி என்ன வேண்டிக்க போறான்னு தெரியலடா. இது பரவாயில்லண்ணே. இதே ராவண வேஷன் வச்சுங்க. 10 தலை தூக்கிட்டு எங்க நடக்கிறது? நடக்கிற காரியமா அது? ஆமாமா, நல்ல வேலைடா. ஏய், என்ன? ஏய் நாயடா. நாயா? ஏய் நில்றா. அட, இதுக்கு போய் பயந்துகிட்டு இப்ப பாருங்க வேடிக்கை. டேய் டேய் டேய், குரங்கு வேஷம் போட்டவனே உன் குரங்கு புத்திய காமிக்கிறே, வேணாம்டா. அட நீங்க வேற. ஐயோ அண்ணே, ஓடியா ஓடியா. அண்ணே, அண்ணே ஓடுங்க. ஐயோ, கிட்ட வந்துட்டேன். ஓடியா ஓடியா. காட்டுக்குள்ள ஓடிடலாம். தேவர் பிலிம்ஸ் நான் இருக்குனே. எங்க போனா விட மாட்டேங்குதுனே. ஓடியா வேகமா. எங்க ஓடியாருது? என் வெயிட் கதை வெயிட். அண்ணே, நாய் நம்மளே முறைக்குதுனே. எப்படி 1/2 கிலோ கறி எடுத்து தான் விடும் போல இருக்குனே. அந்த அனுமார் ராமருக்கு உதவியா இருந்தாரு. நீ எனக்கு உபத்திரமாலடா வந்து சேர்ந்திருக்கிற. சரிண்ணே, எனக்காக நீங்க இது சிரமம் பண்ணோம். நீங்க முதல்ல போங்க, நான் பின்னாடியே வரேன். அந்த நாய் இருக்கிற கோவத்தை பார்த்தா நம்ம 2 பேர்ல யார் முதல்ல போனாலும் கடிச்சு கொதறிடும். அதனாலதான் உங்களை முதல்ல போக சொன்னேன். அப்படியே குத்துறோம். ராமர் குத்த கூடாது. ஏண்டா இவ்வளவு தூரம் காட்டுல அலைஞ்சோம், ஒரு மானு கூட கண்ணுல படவே மாட்டேங்குதே. பரவாயில்லடா, மானு வேட்டை கிடைக்கலன்னா தேன் வேட்டை கிடைச்சிருச்சுல. என்னடா அது வால் மாதிரி இருக்குது? டேய் வாலே தான்டா. டேய் வாலே இவ்வளவு பெருசாடா. குரங்கு எவ்வளவு பெருசா இருக்கும்? அண்ணே ஒருவேளை மனுஷ குரங்கா இருக்குமானே? இருக்குமோ இல்லடா? அதேதான். போடுறா மகன. ஐயோ 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 ஐயோ. என்னடா குரங்கு ஐயோ அம்மான்னு சத்தம் போடுது? அது மனித குரங்கல் என்ன மனிதன். இன்னும் என்ன அடிக்கிறியோ? அண்ணே, எவனோ கரெக்டா வால்லே சுட்டானே. ஏய், குழந்தை தாண்டா சுட்டு ஓடுறான். குழந்தை பின்ன துப்பாக்கில சுடு போங்கண்ணே. குழந்தை வேடா. குழந்தை வேலுவா? அண்ணே, அன்னைக்கு அந்த கபடி சண்டையில அவன் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? என் மேல கைய வச்சிட்டல, இனிமேல் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். தினம் தினம் நீ செத்து போ. ஏய், இது உனக்கு வச்ச குறி இல்லடா, பின்ன எனக்கு வச்ச குறி. இப்பதான் கண்டுபிடிச்சியா? அவனை உயிரோட விடக்கூடாது. இனிமே விட்டானா விடாட்டா எனக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு. வாடா, நாய் வருதா? நாயா, இந்த வாழை எடுத்துக்க. முதல்ல அந்த ரெட்டக்குழல் துப்பாக்கிய வித்தாகணும். ஆமா, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். வாளு போயிருக்குமா ஆளு போயிருக்குமா? வாழ இல்லன்னா ஆளுதான். ஏண்டா ஏற்கனவே நெஞ்சு படக் படக்குது, இதுல வேற நல்ல நியூஸா சொல்லுங்களேடா. அதுவும் சாதாரண ஆள் இல்லனே, உங்க எதிரி வேலை தம்பி இல்ல, அவரோட ஆளுனே. நீங்க திட்டம் போட்டு அவருக்கு வச்ச குறியில அந்த மிட்டாய் போய் மாடிக்கார நினைச்சு அவர் ஊரையே தரட்டிட்டு வராரு. ஏன்டா பொட்ட பசங்க மாதிரி பயப்படுறீங்க? பின்ன பயப்படாம
அண்ணே ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம ஊர்ல 200 வீடு தான், அவங்க ஊர்ல 5000 வீடு. அப்படியே வந்தாங்க அடிச்சு அப்புறம் ஒழுங்கிட்டு போயிடுவாங்க. தெரியாம தான் கேக்குற, நான் தான் சுட்டனே, இல்ல ப்ரூஃப் இருக்குங்கிற. மறந்துட்டீங்களா அண்ணா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? கபடி போட்டில தோத்து விட்டு சண்டை போடும் போது என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? என் மேல கைய வச்சிட்டல, உன்னை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். தினம் தினம் நீ செத்து படைக்கணும். ஆமாடா. டேய் சொட்ட, டேய் கட்ட, டேய் முட்டை, டேய் தொப்புளா. என்ன புடிச்சுக்கிட்டீங்க? பேரை சொன்னால ஓடுறானுங்களடா. இங்கேயே நில்லுங்கடா, எனக்கு அவனுக்கு உள்ள கணக்கை தீர்த்துட்டு வர்றேன். ஆஹா அண்ணே, பூகம் 3 நடந்து வருதுன்னே. ஐயோ 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 போச்சே போச்சே. ஐயோ தள்ளி. அம்மா ஐயோ இங்க வராரு. ஐயோ ரேடியோ ஆண்டி. தல தல தல. அம்மா டேய் போடுறா அண்ணிது போறாங்க. பாடுறேன். அப்பா அண்ணே, டிவியை மட்டும் ஒடிச்சாலும் விட்டுறாப்ல. அட பாவி, மிஞ்சினதை காட்டி குத்துறிடா. ஐயோ இப்ப சந்தோஷம் தானே? டேய் வாடா. அண்ணே போகாதீங்க. நம்ம பிரச்சனைக்கு இதோட ஒரு முடிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இதுதான் ஆரம்பம்னு நீ நினைச்சினா அதுக்கு நானும் ரெடி. அது சரி. என்னடா ஒரு பல்பு கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டான். அப்பாடா அண்ணே, தலைக்கு வந்து தலைக்கு மேல போச்சு சந்தோஷப்படுவீங்களா? அப்பா காசி விஸ்வநாதா, எப்படா கண்ணை திறக்க போற? எப்படா வேலு தம்பி என்னி ஒன்னா சேர்க்க போற? அண்ணே அதுக்கு நேரம் வந்துருச்சுண்ணே. அப்படியா? அண்ணா வாட்ச பாக்காதீங்கண்ணே, அங்க பாருங்க யாரு வரதுன்னு. ஒண்ணுடா வெளுத்த மீனுடா. வெளுத்த மீன் இல்லண்ணே, நம்ம வேலு தம்பி கொழுந்தியா. ஏண்டா வாங்கி கட்டினது போதாதுன்னு இது வேறயா? ஐயோ அண்ணே, அவளை மட்டும் நீங்க புடிச்சதுன்னு வச்சுக்கல, அப்புறம் பிரச்சனையே கிடையாதுண்ணே. புரியுது 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 புரியுது. கோயிலுக்கு வந்தா தாண்டா உனக்கு நல்ல ஐடியா வருது. ஆமா படிச்ச பொண்ணாச்சே படியுமாடா. ஐயோ இப்படி தப்பு தப்பா பேசுனாதான் நீங்க தொப்பு தொப்புன்னு அடி வாங்குறீங்க. ஓஹோ அண்ணே, பிடிக்கிறதுனா கைய கால பிடிக்கிறது இல்லனே, அவன் மனசுல ஊடுருவி இடம் பிடிக்கிறது. புரிஞ்சுதுடா, இப்ப புரிஞ்சுது. இப்ப பார். அம்மா தங்கச்சி கொஞ்சம் நில்லுமா. அட கொஞ்சம் நில்லுன்றல்ல. ஏன் நிக்கணும்? அப்படி என்ன நிக்க சொல்றதுக்கு நீ யாரு? அப்படி போடு. என் முகமா அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன் குடும்பத்துல எல்லாருமே என்ன தப்பா நினைக்கிறீங்க. குறிப்பா உன் மாமா இருக்கானே, அவன் என்ன முழு எதிரியாவே நினைக்கிறான். அவர் அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு? நீ அவரோட உயிருக்கு வச்ச குறியில தானே பாவம் அப்பாவி மிட்டாய் மாட்டிக்கிட்டான். அம்மாடியே சத்தியமா சொல்றேன், அது குரங்குக்கு வச்ச குறி. சண்டையில அன்னைக்கு தெரியாதனமா ஒரே ஒரு வார்த்தை ஒன்றுவேன்னு சொன்னேன். நான் மறந்துட்டேன், உன் மாமா ஒண்ணும் மறக்கவே இல்லை. அன்னைக்கு போன நிம்மதிதான் இன்னை வரைக்கும் திரும்பவே இல்லை. இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ எவ்வளவு சந்தோஷமா கோயிலுக்கு வர, நாங்க சந்தோஷமா இல்ல தாய். தினம் தினம் உன் மாமனுக்கு பயந்து செத்து பொழைக்கிறோம். இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அது உன்னால்தான் முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. நீ தானே மாமனுக்கு பெட்டு, எப்படியாவது அக்குவமா எடுத்து சொல்லி எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். You mean compromise? யா 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 யா. அப்படி காம்ப்ரமைஸ் செஞ்சு வச்சா
என்ன இப்படி சொல்லிட்ட? கோயில் கடியில கும்பிடுவ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன குட்டி தனியா எங்க போற? இங்க பாருமா, சார் உன்னை கூப்பிடுறாரு. நான் ஒண்ணு தனியா வரல, துணைக்கு கூட ஆளோட தான் வந்திருக்கேன். ஏன் நீ அதை பாக்கலையா? எது 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 இப்படி சட்டை பேண்ட மாட்டிக்கின்னு 2 கால நடந்து வந்தா ஆளு. இப்ப உன் ஆளு என்ன ஆவறான்னு பாரு. கண்ணா காப்பாத்து, கண்ணா காப்பாத்து. கைய விடியா, அவன் என் பின்னாடி வரவே இல்லையா? பின்னாடி வரலையா? ஆமா. ஐயோ 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 போயிட்டாயே. ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? கண்ணா கண்ணா போயிட்டாலே. என்ன சொல்ற? ஐயோ என்னல அடிச்சு கொண்டு விட்டு என்ன கேக்குறீங்களா? அட பாவி, என்னடா தனியா கட்டிக்கிற? ஏண்டா என்னைய வேலு தம்பிய ஒன்னா சேர்த்து சமாதானப்படுத்துற சொல்லிட்டு மாத்திர சாதாரணமா அனுப்பியேன்னு நினைச்சேன். இப்படி மறுநாடு அனுப்பி யாருக்கும் தெரியும்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சும்மா விளையாட்டுக்கு மட்டும் தானே சொன்னேன். நீ ஏதோ பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அநியாயமா இப்படி கொண்டுட்டியே. இந்த விஷயம் எங்க மாமாக்கு தெரிஞ்சா உங்க 2 பேரும் ஜீப்போடய வச்சு எரிச்சிடுவாரு. கர்ணா கர்ணா ப்ளீஸ் எழுந்திரு கர்ணா. பாவி கர்ணா, நீ இவ்வளவு வீக் பாடியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை கர்ணா. உங்க அப்பா அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டானே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவா? ஏமாந்தியா எப்படி ஆக்ட் பண்ண பாத்தியா? ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, என்னது? நீ ஏமாந்தியா? உன்னை ஏற்படுறதுக்காக நான் எப்படி அழுதேன் பாத்தியா? இந்த பாசங்க எல்லாம் எவ்வளவு அழுக்காணி இருப்பா, அவகிட்ட போய் வச்சுக்கோ. என்கிட்ட எல்லாம் வேண்டாம். என்னடா வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? என்ன ஒரே இடத்துல அந்த அப்பா அடிச்சு கொண்டு விட்டுக்கல. ஒண்ணு உங்களை பிடிக்க போலீஸ் வரணும், இல்ல உங்களை அடிக்க அந்த வெளுத்தம்பியாவது வரணும். 2 பேருமே காணுமே பாக்குறேன். எவன்டா நீ? அவன் ஹார்ட் வீக். அதான் கோட்டு ஒத்துக்காதனே. பேசாம நீயே புடிச்சு கொடுத்துறா. ஆஹா வந்துட்டாங்க அண்ணே. என் வாய்க்கு டக்கமா போடணும். ஆத்தி அவங்க வர்ற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு பொருளை மட்டும் கிடைக்காது, வீட்டே காலி விட்டுறாங்க போல இருக்கே. என்னடா பண்றது இப்போ? அண்ணே புதுசா ஏதாவது செய்யணும்னே. புதுசான எப்படியும் அவங்க வந்து செய்ய போற காரியத்தை முன்கூட்டியே நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒண்ணு இல்லாம ஏமாந்து போயிடுவாங்க. அப்படிங்க நான் சம்பாரிச்ச பொருள் அவனுக்கு என்ன உடைக்கிறது? நானே உடைக்கிறேன். கரெக்ட்ண்ணே. வாங்கடி வாங்க, நல்லா ஏமாந்து போப்பாருங்க. எவன் விட்ட எவன் உடைக்கிறது? அண்ணே அப்படிதான் விடாதீங்க. ஐயோ ஐயோ உன் கையால எதையும் உடைக்க விட மாட்டேன். அண்ணே முக்கியமா அந்த டிவி நேத்து வாங்கணும்ல, அத வாங்குவாங்க. முதல்ல அதை போட்டு உடைக்கணும். அண்டவா எத்தனை டிவி போட்டு உடைச்சோம்? ஐயோ அம்சமா போட்டு உடைக்கிறாரு. ஐடியா கொடுத்ததுக்கு பையனை நல்லா கவனிச்சிடணும். 10,000 ரூபாய் டிவில இருந்து பல்ப் வரைக்கும் போட்டு உடைச்சாச்சு. என்னடா அவனு ஒண்ணு காணோம்? அண்ணே பக்கத்து ஊர்ல ஏதோ கல்யாணமா, நம்பர் ஊர்ல போயிருக்காங்க. என்னது? பக்கத்து ஊரு கல்யாணத்துக்கு போறானுங்களா? ஆடா பாவீங்களா, அவங்கள நம்பிதான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சா. நீங்க அவசரப்பட்டுட்டீங்கண்ணே. எப்படி சார்? உடைக்க சொன்னது நீங்க, அவசரப்பட்டது நானு. அடேடே அம்புடு ஜாமானி போட்டு உடைச்சு போட்டீங்களா? இல்லடா செல்லம், ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு. அண்ணே எனக்கு வாய்ப்பு கொடுக்கணே, நானும் உடைக்கிறேன். இங்க உட்காருப்பா. அந்த பாரு யாரியா? டிரைவர், வண்டி எல்லாம் கழுவி வச்சுட்டு என் துணி எல்லாம் அயன் பண்ணி எடுத்துட்டு வா. ஓடி டாய், எங்கடா போயிட்டு வர? போட்ட வாங்க.
யார் போட்டோ வாங்க? திவ்யாவது. உன் போட்டோவை எடுத்துக்கிட்டியா? சீக்கிரம் எடுத்துக்க, ஏன்னா உன் போட்டோவை ஆணியில மாட்டி மாலை போட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. ஏய், இது வரைக்கும் எங்க அண்ணன் தான் அருவாள் எடுத்தாரு, இன்னைக்கு சேஞ்சுக்கு நான் எடுத்துருக்கேன்டா. உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. போடுறா பார் போலி. யாரும் காப்பாத்த முடியாது. கிட்ட வந்து வெட்ட வாங்கிக்க. ஏண்டா காப்பாத்து காப்பாத்து கத்துற? அண்ணே, என்னைக்குமே அருவாளை கையில வச்சிருக்கிறவன் காப்பாத்து காப்பாத்துன்னு கத்த மாட்டான். அருவாளுக்கு பயந்து ஓடுறவன் தான் காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துவான். கத்தி எங்கில இருக்குது, சுத்தி ஓடுனவன் யார் கத்திருப்பான்னு யோசிக்கணும். அண்ணே, அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க நிக்கிறதால நீங்க தான் எனக்கு தெய்வம். முடிவை நீங்களே எடுத்துங்க. கத்துனது யாரு? நீதானா? ஆமாண்ணே. ஏண்டா வாய் பேச முடியாதவன்னு நினைச்சு உன்னை என் வீட்டுல கொண்டாந்து சேர்த்து என் தம்பி மாதிரி பாத்துக்கிட்டேனே, என்ன ஏமாத்தது உனக்கு எப்படா மனசு வந்தது? எனக்கு ஏமாத்துறவனை கண்டாலே பிடிக்காது. உன்னெல்லாம் உயிரோட விட்டு வைக்கிறதே தப்பு. ஒன்ன அவன் கீழே இருக்கானே, காலை பிடிச்சு கவுக்க பாக்குற பாருங்க. டேய் எந்திரா. அண்ணே, நான் ஏன் சீனிவாசன் கால விழுந்தேன்னா? அதாரா சீனிவாசன்? அண்ணே, அது நான் தான். மிட்டாய் மிட்டாய்னு கூப்பிட்டு என் பேரே மறந்து போச்சு உங்களுக்கு. சும்மாரா சொல்றா. சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவையும் அம்மாவையும் ஒரு படுபாவி இதே அருவாளால தான் வெட்டி கொன்னா. அந்த காட்சியை நான் நேரடியா பார்த்தேன். அந்த அதிர்ச்சியில தான் எனக்கு பேச்சு போச்சு. இத நம்ம சீனிவாசன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அதே அதிர்ச்சி வைத்தியத்தை பயன்படுத்தி மறுபடியும் எனக்கு பேச்சு வர வச்சிருக்காரு. என் வாழ்க்கையில தீபத்தை ஏற்றி வச்சிருக்காரு. ஐயோ, சீரியஸ் மேட்டர் சென்டிமெண்ட் ஆகிட்டானே. நான் வேண்டிக்கிட்ட தெய்வம் என்ன கை விடலப்பா. அது தெய்வமே இல்ல அத்தை. என்னங்க, என் நேர்த்தி கடன் வீண் போகல. நான் வேண்டிக்கிட்டபடி கடவுளுக்கு எப்ப காணிக்க கொடுக்கறதுன்னு தெரியல. அவனை வெட்டி பொலி போடுங்க. சுமாரா கர்ணா, நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது பேசிக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டேன். அவன் வரும்போதே பேசிக்கிட்டு தானே வந்தான். கர்ணா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க எல்லாரையும் உறவு முறை வச்சு ஒரு வாட்டி கூப்பிடுப்பா. கூப்பிட்டுற, அதை மட்டும் ஏன் மிச்சம் வைக்கிற? அண்ணே, அண்ணி, அத்தை, சின்ன டேய் நில்றா. நான் அருவா எடுத்தா ஒரு உயிரை கொல்லாம விட மாட்டேன். ஆனா நீ அருவா எடுத்து ஒரு உயிரை வாழ வச்சிட்டியடா. எதுக்கு நான் இந்த குறை? பேசாம என்ன வெட்டிடுங்க. ஐயோ, என்ன மிட்டாய் ஏதாவது சொல்லுவியே? நீ நீ